இந்த வீடியோவில் எப்படி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கலர் கரெக்ஷன் மட்டும் இந்த ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற பிக்சர் எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ரெடி பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிப்போம். எரேஸ் டூலில் பேக்ரவுண்ட் எரேஸ் டூலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வந்து ஒரு 30-35 வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த அளவு நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறீங்களோ அது மார்க் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காப்பி எடுத்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிப்போம். நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிட்டேன் பேக்ரவுண்டு. இப்போ பேக்ரவுண்டு நல்லா உங்களுக்கு எடிட் பண்ணும்போது தெரியும். அந்த கலர் க்ரே கலர் நம்ம எரேஸ் ஆகிட்டு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒயிட் தெரியுது. இப்போ இதே பேட்டர்னு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். கார்னரெல்லாம் கொஞ்சம் மட்டும் நீங்கள் ஸ்மூத் பண்ண இருக்கும். ஏன்னா அப்போ கட்டிங்ஸ் வந்து தெரியாது. இப்படி இருந்தால் நமக்கு அந்த எட்ஜஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஃபோட்டோஸ் எடிட் பண்ண ஃபோட்டோ மாரி இருக்காது. அதுக்காக அதேமாரி எல்லா எட்ஜஸுமே வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவோம். டோட்டல் ஃபோட்டோஸ்க்குமே இப்போ நம்ம ஏன்னா பேக்ரவுண்ட் எடிட் பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு திட்டு அந்தந்த எட்ஜஸ் மட்டும் இருக்கும். மோஸ்ட்லி கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அதனால் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு அந்த இடம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ எல்லா எட்ஜஸும் நீங்கள் க்ளியர் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் டு பேக் பேஸ் அழுத்தினீங்கன்னா அப்ளை ஆகிடும் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டுக்கு. அது பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கனால தெரியும் நம்ம ஹெட்ஃபோனில் வந்து சேம் க்ரே கலர் வந்திருக்கு. அதனால் எரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு டெலிட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து பேட்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ராப் பண்ணிடுவேன். பொசிஷனுக்கு ஏற்றமாரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ண உடனே கண்ட்ரோல் என்ட்ரு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஷார்ட்கட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போ சொன்ன மாதிரி தான் ஆல் டு பேக் பேஸ் எடுத்துங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் பேக்ரவுண்டுக்கு. ஆஃப்டர் ஃபினிஷிங் நீங்கள் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஃபில்டரில் போய்ட்டு நம்ம சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் பிக்சருக்கு க்ரியேட் பண்ணிப்போம். நான் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு பிஃபோர் எப்படி இருந்தது காரணம் பாருங்கள்.